வீட்டிற்கு அனுப்பிவிட்டனர். என்னால் சுயமாக எழும்பி நடக்கவே முடியாது. படுத்தால் படுத்தபடியே தான் இருப்பேன். திரும்பி கூட படுக்க முடியாது. கழுத்தை திருப்ப முடியாது. கை கால் எல்லாம் பயங்கரமாக வலிக்கும். என்னுடைய வேலைகளை செய்வதற்கு மற்றவர்களின் துணையோடு தான் செய்ய முடியும். 1 மாத காலமாக படுக்கையிலிருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். இது 1 வருஷம் ஆகும் நார்மலாக கொஞ்சமாக மாறுவதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இப்போ என்ன நடந்தது பாருங்கள். இந்த சூழ்நிலையில் 2022ஆம் வருடம் ஜூலை மாதத்தில் அற்புத பெருவிழா நேரலை ஜெபத்தை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் உங்களுடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து ஜெபியுங்கள் என்று கூறும்போது, நான் என்னை முழுவதுமாக இயேசுவுக்கு அர்ப்பணித்து என் பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபித்தேன். அந்த நேரத்தில் நீங்கள் ஜெயசீலன் என்று என் பெயரை அழைத்து உங்களுடைய மரண கட்டுகளிலிருந்து இப்பொழுதே விடுதலை பெறுகிறீர்கள் என்று கூறினீர்கள். பெரிய ஆச்சரியம், படுத்திருந்த என் மீது ஒரு பிரசன்னம் இறங்குவதை என்னால் உணர முடிந்தது. உடனே மற்றவர்களின் துணையின்றி நானாகவே எழும்பி உட்கார்ந்து விட்டேன். நடக்கவும் ஆரம்பித்தேன். கை கால் வலி எதுவுமே இல்லாமல் போய்விட்டது. 3 நாட்களில் நான் பூரண சுகமடைந்து நான் வேலைக்கே செல்ல ஆரம்பித்தேன். மருத்துவர்கள் நான் நடப்பதற்கே 1 வருடத்திற்கு மேலாகும் என்று கூறினர். ஆனால் ஜெபித்த உடனே இயேசு எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். அதன் பின்பதாக எனக்கு உடம்பில் எந்த ஒரு வலியும் இல்லை. இப்பொழுது நன்றாக இருக்கிறேன். எல்லா வேலைகளையும் செய்கிறேன். இயேசு கிறிஸ்து எனக்கு பூரண சுகத்தை கொடுத்துள்ளார். எல்லா மகிமையும் பரம வைத்தியராகிய இயேசுவுக்கே உண்டாகட்டும். பார்த்தீங்களா, எலும்பெல்லாம் 6 எலும்பு உடைஞ்சி கழுத்து கூட திருப்ப முடியாராம். படுத்தெல்லாம் அப்படியே இருக்கணும், அவ்வளோது பொம்மை மாதிரி எழும்பி உட்கார முடியாது. ஆனால் இயேசு அன்றைக்கு அவனுடைய ஜெபத்தை கேட்டார். பாவத்தை அறிக்கை செய்து தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபித்ததை இயேசு பார்த்தார். பார்த்துட்டு உடனே அவருடைய பெயர் சொல்லி குணமாக்குவதாய் சொன்னார். உடனே எழும்பிட்டார். உடனே மாற்றம், வலியெல்லாம் மறைந்தது. உடனே எழும்பி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வேலையெல்லாம் செய்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை இன்றைக்கு உங்களுக்காக ஆயத்தமாக